ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 12th செஷன்ஸை நம்ம ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் போர்ட், கரெக்டுங்களா? ஸோ அதோட சேர்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக எனக்குள்ளே தெரிஞ்சிடும். எஸ், அஃப்கோர்ஸ் இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபிஷன் அப்படிங்கிறது 2 ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்றது. ஃபியூஷன் அப்படின்னா அந்த ரெண்டை ஒன்னா சேர்க்கறது. இந்த டிஃபரன்ஸ் தான் நான் இங்கனக்குள்ள திஸ் இஸ் அ பிரேக்கிங் அப். இது வந்து காம்பினேஷன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிஷனை ரூம் டெம்பரேச்சரில் பண்ண முடியும், பட் ஃபியூஷனை பண்ணுறதுக்கு ரூம் டெம்பரேச்சர் பத்தாது. ஸோ வெரி வெரி ஹை டெம்பரேச்சரும் வெரி வெரி ப்ரெஷரும் வேணும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லி கொஸ்டினை கேட்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் ஆன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எல்லா ரேடியேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டாஸையும் தாண்டி பாசிட்ரான்ஸ் நியூட்ரினோஸ்னு சொல்ல சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸும் இங்கனக்குள்ள நமக்கு எக்ஸிட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஃபிஷன்ல இருந்து நமக்கு காமா ரேடியேஷன் கிடைக்குது. த காமா ரேடியேஷன் இஸ் அ ஹைலி ஹசார்டஸ் ரேடியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஃபியூஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் லைட் அண்ட் ஹீட் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய அட்டாமிக் பாம்பை சொல்லலாம். ஃபியூஷனுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பாம். அண்ட் சன்லையும் நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நடக்குது. அதனால தான் சன்ல இருந்து தொடர்ந்து நமக்கு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இதையும் தாண்டி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபியூஷனை நம்மளால நார்மல் டெம்பரேச்சர்ல பண்ணவே முடியாது, வெரி ஹை டெம்பரேச்சர்ல தான் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டின்ஸோட சேர்த்து உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் பத்தின கொஸ்டின்ஸும் கனெக்ட் ஆகிறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்கு பசங்களா. ஸோ சான்ஸ் கொடுத்துடாதீங்க, ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.